மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான நேயர்கள் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு உங்களுக்கு அனைத்து நலன்களையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மிக மிக சந்தோஷமான வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையாக இருக்கவும், நீங்கள் செய்கின்ற தொழில்துறைகள் எல்லாம் மிக மிக முன்னேற்றகரமான தொழில்துறைகளாக இருக்க அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். விஷ் யூ a very happy and prosperous new year. இன்று நாங்கள் பார்க்க போகின்ற புது விடயம் ஒன்று என்னவென்றால், அதனுடைய முக்கிய தலைப்பு என்னவென்றால் செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன். நேற்று ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டார். உண்மையாக அவர் ஒரு பெண். அவருடைய வயசு நான் சொல்ல விரும்பவில்லை. அவரும் அவருடைய கணவரும் 5 வருடங்களாக சேர்ந்து இருந்த பின் பிரிந்து விட்டார்கள். அவர் சொன்ன ஒரு காரணம் என்னவென்றால், தனக்கு இந்த பாலியல் ரீதியான ஆசை, செக்ஷுவல் டிசையர் அல்லது டிபிடோ என்று சொல்லுவோம், அது மிக மிக அதிகமாக இருப்பதாகவும் அதை எவ்வாறு அதை மேற்கொள்வது என்பதை பற்றியும் அவர் என்னிடம் கேட்டிருந்தார். என்றபடியாலே தான் நான் உண்மையாக ஒரு நிகழ்ச்சியையும் இந்த நிகழ்ச்சி தான் செய்யணும் என்று சொல்லி பிளான் பண்ணுவது கிடையாது. என்னுடைய கதைப்பவருடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டுதான் நான் அவற்றை கதைப்பது வழக்கம். இதை நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லுவோம். அதனுடைய பொருள் என்னவென்றால் unable to control sexual desire, sexual thought, sexual urge or behavior. அதாவது இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்றால் என்னவென்றால் ஒரே ஒரு தமிழ் பதம் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்ல போனால் மிகையான பாலியல் வேட்கை, பாலியல் ஆசை அல்லது மிகையான பாலியல் உறவு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை அல்லது வேட்கை. இதைத்தான் நாங்கள் unable to reduce or control the sexual desire, sexual thought, sexual urge and sexual behavior. இது கூடுதலாக இப்போது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சிறு சிறு பையன்களிலும் சிறு பெண்களிலும், அதாவது 10-11 வயசுக்கு மேற்பட்ட பெண்களிலும் 10-11 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பொடியங்களிலும் இளைஞர்களிலும் நாங்கள் இது காணக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது என்னவென்றால் இந்த மொபைல் போன்ஸ் அல்லது போன் பிலிம்ஸ். எனவே உங்களுக்கு தெரியும், அனைவருமே இப்போது இந்த பிலிம்ஸுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றபடினால் அது பார்ப்பது நான் பிழை என்றல்ல. ஆனால் இந்த பிலிம்ஸை, அதாவது இந்த போன் பிலிம்ஸை, அதாவது இந்த செக்ஸ் பிலிம்ஸை அவர்கள் படங்களை பார்க்கின்ற போது அவர்களை அறியாமலே அவர்களுடைய பாலியல் ஆசைகள் தூண்டப்பட்டு அதன் காரணமாகவும் இந்த நான் சொன்னது போல இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன், அதாவது எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் வேட்கையை, பாலியல் ஆசையை தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் இது என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் என்ன இது உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு பிரச்சனையும் அல்ல. நான் அந்த பெண்ணுக்கு கூட சொன்னேன், இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல, நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் 2வதாக திருமணம் முடிக்க போற கணவர் ஒரு கொடுத்து வைத்தவர் என்று கூட நான் அந்த பெண்ணுக்கு சொன்னேன். உண்மையாக இது நல்ல. ஆனால் அந்த இடத்திலே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. சில நேரத்தில் இது என்ன ஏற்படுத்தும் என்றால் சோஷியலி இன்அப்ரோப்ரியேட், இம்பல்சிவ் ஆர் ரிஸ்கி. அதாவது இந்த இப்படிப்பட்ட ஒரு குண இயல்பு கொண்டவர்கள் சில நேரங்களில் சமூகத்திலே போகின்ற போது, அதாவது ஒரு அழகான பெண்ணை கண்டவுடன் அல்லது பாதி உடை அணைந்த பெண்ணை கண்டவுடன் இவர்களுக்கு என்ன ஏற்படும், அந்த பெண்ணை போய் டச் பண்ணுவோ அல்லது அந்த பெண்ணிடம் போய் கழித்து கொண்டிருப்பதோ ஒரு ஆசை ஏற்படும். சாதாரணமாக உங்களுக்கு பார்க்கலாம், சில அலுவலகங்களில் இது சாதாரணமாக ஏற்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எல்லா அலுவலகங்களிலும் வைத்தியசாலைகளும் கூட, அதாவது ஒரு அழகான பெண் வந்து விட்டால் ஒரு ஆண் வைத்தியர் அந்த பெண்ணை வைத்திருந்து கூட நேரம் பேசிக்கொண்டு இருப்பார். அதனால பின்னால வார நோயாளிகள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை. ஆனால் இது ஒரு சோஷியலி இன்அப்ரோப்ரியேட், அதாவது சமூகத்துக்கு பொருந்தாத ஒன்றாக போகலாம். அதே நேரத்தில் இது ஒரு ரிஸ்காக, அதாவது பாரிய ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். உதாரணமாக அந்த பெண் ஒரு திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு பாரிய பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே
உண்மையா இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் கூடுதலாக இந்த சமயங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இந்த நேரங்களிலும் கூட அவர்களாலே கலவேல் என்று வந்திருக்கிறார்கள். அவருடைய சமய நடவடிக்கைகளின்படி அவர்கள் திருமணம் முடிக்க முடியாது என்றாலும் கூட அவர்களாலே அந்த சமய பெரியவர்களாலே தங்களுடைய பாலியல் ஆசையை, பாலியல் வேட்கையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இதை பற்றி தான் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு பார்க்க போகின்றோம், கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மணி சின்னத்தை அமர்த்திய பெல் சைன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45. எனவே நான் முதலிலே சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு கணவரோ, இப்படிப்பட்ட ஒரு மனைவியோ ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ வாய்க்கின்ற போது அது மிகவும் சந்தோஷமான ஒரு பாலியல் வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பல ஆண்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு சொல்லுவார்கள், டாக்டர் என்னுடைய மனைவி ஒரு மரம் மாறி இருக்கிறார், ஒரு விதமான உணர்ச்சியும் அவருக்கு கிடையாது, பாலியலை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சி கூட அவருக்கு கிடையாது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த நிலைமையிலே இப்படி நான் முதல்ல சொன்னது போல இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்ற அந்த வரையறைக்குள்ள இவர்கள் வருகின்ற போது அது ஒரு மிகுந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்கும் பாலியல் வாழ்க்கைக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒன்றாக இருக்கும். எனவே அடுத்ததாக இது ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற போது அது கட்டாயமாக நாங்கள் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட இதையும் நான் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் ஆசை வேட்கை கூடுதலாக இருப்பவர்களுக்கு என்ன என்றால், பாடசாலை மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர் படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரராக இருப்பார்கள். அது நான் கண்கூடாக கண்ட விடயம். நான் எனக்கு தெரியும், ஒரு 2-3 வருடங்களுக்கு முதல் ஒரு பையனை, ஒரு இளைஞனை, அவருடைய வயசு 16 வயசா போது ஒரு தாய் கூட்டிக் கொண்டு வந்து என்னுடைய மகனுடைய நான் செல்போனை எடுத்து பார்க்கின்ற போது பலதரப்பட்ட படங்கள் எல்லாம் அதில் இருந்தது வைத்தியம் சொல்லி மிகவும் கலங்கி வந்தார். நான் அதன் பிற்பாடு அந்த பையனுக்கு நான் கவுன்சிலிங்கையும் உளவளத்துறையும் கொடுத்து அவருடைய தாயும் தகப்பனையும் சமாதானப்படுத்தி அனுப்பினேன். நம்புறீர்களோ தெரியாது, அந்த பையன் இப்போது அவருடைய கல்வி பொதுத்தர இலங்கையிலே கல்வி பொதுத்தராத உயர்தர பரிசிலே 3 பாடங்களிலும் மிக திறமை செய்து 3A எடுத்து இப்போது அவர் பல்கலைக்கழகத்துக்கு அவர் செல்ல இருக்கின்றார். அதையும் கூட அந்த பையன் எல்லாம் வந்து சொன்னார், டாக்டர் நீங்கள் அந்த நேரத்திலே என்னுடைய தாய் தகப்பனை அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்தாவிட்டால் அந்த இடத்திலேயே எனக்கு இந்த படிப்பு எல்லாம் அப்படியே வீணா போயிருக்கும் என்று சொல்லி. எனவே இந்த கேட்டகரியில் இருக்கின்ற இளைஞர்களும் பெண்களும் மிகுந்த புத்திசாலியாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த பிரச்சனை வருகின்ற போது அவர்களால் தங்களுடைய படிப்பை ஒழுங்காக தங்கள் படிப்பிலே கவனம் செலுத்த முடியாமல் நிலைமை ஏற்படும். அந்த நிலைமையில் என்ன நடக்கலாம், நீங்கள் செய்யலாம், ஒரு வைத்தியரின் உதவியை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கின்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன குணங்குறிகள் இப்படிப்பட்ட இருக்கின்றது என்பதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்ப்போம். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.